வணக்கம் நண்பர்களே. இப்படி அறத்தூக்கத்தோட எங்கே நடந்து போயிட்டுருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். வேறு எங்கேயும் இல்லை, டீ கடைக்கு தான். டீ கடைக்கு போய் உட்காந்து ஒரு நல்ல டீயாக வாங்கி ஆற்றுன்னு ஆற்றி அதை குடிச்சு முடிச்சாச்சு. பை த வே, வெல்கம் டு டே 4 ஆஃப் வேலையின்மை. நம்ம செட்டு பசங்களாம் இன்டர்ன்ஷிப்பு பிளேஸ்மெண்ட்டுன்னு போயிட்டே இருக்காங்களே, நாம் எப்போ போக போகிறோம் அப்படின்னு மனசில் யோசிச்சுக்கிட்டே பிஸ்கெட்டை சாப்பிட்டு இன்றைக்கி தேவையான முட்டையை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி சனிக்கிழமை என்ற காரணத்தினால் தலைக்கு நல்லா எண்ணெயை தேய்ச்சி மசாஜ் பண்ணிட்டேன். நான் பண்ணுற மாதிரி மசாஜ் பண்ணாதீங்க, அப்படி இருக்கிற முடியும் கொட்டி போயிடும். முட்டையை 15 நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு அந்த கேப்பில் நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். வெறும் வயிற்றுல 3 முட்டை சாப்பிட்டோன்னா 120 வருஷம் உயிர் வாழலாம் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலில் சொன்னாங்க. அந்த யூடியூப் சேனல் வேறு எதுவும் இல்லை, நம்ம சேனல் தான். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, அதை விடுங்க. இன்னைக்கு லேப்ல ஃபேன் ஏசின்னு எதுவுமே போடல, ஸோ சரியான வேர்வை. அதுக்கப்புறம் வழக்கம் போல ChatGPT கிட்ட கேள்வி புரியலையேன்னு சொல்லி கேட்டு எனக்கு புரிஞ்சதை வச்சு ஒரு கோடு போட்டு ஓட வைக்கிறதுக்குள்ள படாத பாடு ஆயிடுச்சு. எப்படியோ அந்த கோடை போட்டாச்சு, சப்மிட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா லேப்ல கரண்ட் போயிடுச்சு நண்பர்களே. அப்புறம் மறுபடியும் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணா அது ரீஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த கேப்ல சரி தூங்குவோம் அப்படின்னு சொல்லி தூங்கினேன். அதுக்கப்புறம் புதுசாக தலைவலி வேற வந்துருச்சு. ஸோ கேன்டீனுக்கு போயிட்டு ஒரு காஃபியை போட்டு மறுபடியும் லேப்ல வந்து உட்காந்துட்டேன். அப்புறம் சாப்பாட்டு நேரம் வந்துச்சு, ஒரு நல்ல ஸ்பாட்டாக பார்த்து உட்காந்து சாப்பிட்டு மறுபடியும் லேபுக்கு தான் போனேன். அதில் ஒரு சங்கடம் என்னன்னா, வேற பேட்சோட கொஸ்டினை இத்தனை நாளாக சால்வ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எங்கள் பேட்ச் கொஸ்டினை எடுத்து அதெல்லாம் ஃபர்ஸ்ட்லேருந்து சால்வ் பண்ணதுக்குள்ள காலேஜே முடிஞ்சிருச்சு. அப்புறம் நான் வழக்கம் போல் பாய்ஸை கூட்டிட்டு டீ குடிக்கலான்னு போயிட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் பெரிய கேங்காக போனோம். போகிறப்ப பார்த்தீங்களா இணைப்பிரியாத தோழர்கள் எப்படி போயிட்டு இருக்கானுங்கன்னு. டீ கடையில் உட்காந்து ஆளுக்கு ஒரு டீயை குடிச்சாச்சு. நானும் ரூம் போகாமல் எங்களோட வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நான் பண்ண வேலை பார்த்தீங்கன்னா யூடியூப்ல உட்காந்து பாட்டு கேட்குறது. அப்புறம் குச்சி கிழங்கு வேவிச்சு கொடுத்தாங்க, அதை சாப்பிட்டு மீதி இருக்க பெண்டிங் ஒர்க் பண்ணலான்னு வந்தேன். பெண்டிங் ஒர்க் எல்லாம் பிசிறு இல்லாமல் முடிச்சுட்டு காலேஜில் கொடுத்த ப்ராப்ளம்ஸ்லாம் முடிஞ்ச வரைக்கும் சால்வ் பண்ணிட்டு இதுக்கே செம்ம டயர்ட் ஆகிட்டேன். ஸோ படுத்து தூங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். பாய்.